வணக்கம். தமிழ் வளர்ப்போம். குழந்தை வரம் அருளிய புருஷோத்தம பெருமாள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் நகரில் தாமிரபரணி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது புருஷோத்தம பெருமாள் திருக்கோவில். நிழல் தரும் மரங்களும் நஞ்சை நிலங்களும் சூழ அவற்றின் நடுவில் சிறிய அளவிலான திருவரங்கம் போல் இந்த ஆலயம் அமர்ந்திருக்கிறது. சோழ மரபைச் சேர்ந்த மன்னன் இந்த பகுதியை ஆட்சி செய்தான். அவனுக்கு குழந்தை செல்வம் இல்லை. இதனால் மன வருத்தம் அடைந்த அந்த மன்னன் தனது அவை புலவரின் ஆலோசனைப்படி தாமிரபரணி ஆற்றின் கரையில் ஒரு விஷ்ணு ஆலயத்தை அமைத்ததாகவும் அதன் பின்னர் அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததாகவும் புராண செய்தி சொல்லப்படுகிறது. தாமிரபரணி கரையில் அமைந்த முதல் விஷ்ணு கோவில் இதுவே என்கிறார்கள். இத்திருக்கோவில் அளவில் சிறியதாக இருந்தாலும் இன்றும் பழைய பொலிவுடன் திகழ்கிறது. இதற்கு காரணம் கருவறையில் வீற்றிருக்கும் புருஷோத்தம பெருமாளின் திருக்கோலமே ஆகும். கோவிலின் 2 பக்கங்களிலும் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மக்கள் வசித்த வீடுகள் இருந்தன என கல்வெட்டுகள் கூறுகின்றன. இன்றும் இதை மெய்ப்பிக்கும் வகையில் கோவிலுக்கு கிழக்கு பகுதியில் தோணி பச்சேரி என்னும் கிராமம் உள்ளது. ஆற்றில் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தால் மக்கள் வடக்கு நோக்கி நகர்ந்து வந்துள்ளனர். கோவிலின் கருவறையில் புருஷோத்தம பெருமாள், அலர்மேல் மங்கை தாயார் வீற்றிருக்கின்றனர். மூலவ பெருமாள் 8 திருக்கரங்களுடன் எழுந்தருளி இருப்பது சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. எனவே அவரை அஷ்டபுயக்கர பெருமாள் என்றும் அழைக்கின்றனர். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு சாந்த சுரூபமாகவும் அதே சமயம் அதர்மத்தை அளிக்கும் கலியுக வரதனாகவும் அவர் வீற்றிருப்பது மிகவும் சிறப்பு. இந்த பெருமாளின் இடது பக்க மடியில் அலர்மேரு மங்கை நாச்சியார் அமர்ந்திருக்கிறார். தாயார் அவரது இடது கரையில் தாமரை மலர் ஏந்திருக்கிறார். இவ்வாலயத்தில் பெருமாள் அலர்மேல் மங்கை தாயாருடன் மட்டுமே காட்சியளிப்பதால் இவரை ஏகபத்தினி விரதர் என்றும் ராமச்சந்திர மூர்த்தியின் அம்சம் என்றும் கருதுகின்றனர். தாமரை வடிவ பீடத்தின் மீது முழங்காலை மடக்கி அமர்ந்த கோலத்தில் உள்ள கருடன் மீது வீற்றிருக்கும் கோலத்தில் இந்த புருஷோத்தம பெருமாளும் அலர்மேலு மங்கை தாயாரும் காட்சி தருவது வேறு எங்கும் காண கிடைக்காத கருவறை கோலம் என்கிறார்கள். கருட பகவானும் தனது கையில் தாமரை மலர்களை ஏந்திருக்கிறார். கோவில் அர்த்த மண்டபத்தில் துவார பாலகர்கள் 12 ஆழ்வார்கள், உடையவர், விஷ்ணுகேனர், வேணுகோபால கிருஷ்ணன் ஆகிய தெய்வங்கள் உள்ளன. மகா மண்டபத்தில் ஜோதி ஆஞ்சநேயர் சந்நிதி, கருடன் ஆகியோருடன் கொடிமரமும் பலிபீடமும் கொண்டு கோவில் அமையப்பெற்றுள்ளது. கோவில் பிரகாரத்தில் பக்தர்களின் முயற்சியால் துளசி மாடம் என்னும் சிறிய நந்தவனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாலய இறைவனான புருஷோத்தம பெருமாளுக்கு தினமும் காலையில் புருஷோத்தம புஷ்கரணி என்னும் பெயர் கொண்ட திருக்கேணியில் இருந்து தீர்த்தம் எடுத்து வந்து திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. வடகிழக்கு பகுதியில் மூல கருட பகவான் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். கோவிலின் கருவறையின் மேலுள்ள இந்திர விமானமானது முதல் நிலையில் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியின் தச அவதாரங்களையும், 2ஆம் நிலையில் மேற்கே இந்திரனையும், வடக்கே ருத்திரனையும், தெற்கே பிரம்மனையும், கிழக்கே ஹயக்ரீவ மூர்த்தியும் கொண்டு விளங்குகிறது. 3ஆம் நிலையில் கட்டுமானத்தின் மேல் கலசத்தில் வட்ட வடிவில் அமைந்துள்ளது. இப்பெருமாளை இந்திரன், சிவன், பிரம்மா, முனிவர்கள் பலர் வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. இது போன்று பல்வேறு பெருமைகளை கொண்டதுதான் இந்த குழந்தை வரம் அருளிய புருஷோத்தம பெருமாள் ஆலயம். நாளை மற்றொரு தகவலில் சந்திக்கலாம். நன்றி. தமிழ் வளர்ப்போம்.